சிஎஸ்கே ஃபேன்ஸு, மும்பை இண்டியன்ஸ் ஃபேன்ஸு, எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸு, கேகேஆர் ஃபேன்ஸ்ன்னு எல்லா ஃபேன் பேஸும் ஒன்றிணைந்த ஒரே தருணம் அது நேத்தா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். நேத்து ஃபைனல்ஸ்ல தான் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாமி கும்பிட்டுருப்பாங்க. ஆர்சிபி மட்டும் வின் பண்ணிறக்கூடாது அப்டின்னுட்டு. பிகாஸ் நம்ம பசங்களுக்கு என்ன வரின்னே தெரியல. ஆர்சிபி மேல மட்டும் அவ்ளோ வெறி இருக்கு. அது மட்டும் வின் பண்ணிறக்கூடாது. என்ன ஆனாலும் பரவாயில்லடா, நான் தோத்தாலும் பரவால்ல. ஆர்சிபி மட்டும் வின் பண்ணக்கூடாது அப்டின்ற ஒரு தாட் தான் இருக்கு. அதுலயும் விராட் கோலிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர். எல்லா மேட்ச்லயுமே அவர் வந்து நல்ல ஸ்கோர் தான் மெயின்டெயின் பண்ணுவாரு. இப்படி ஒரு மனுஷன வச்சுட்டு ஏன்டா ஆர்சிபி தோத்து போறீங்க அப்படிலாம் நிறைய நாள் யோசிச்சது உண்டு. அதுலயும் விராட் கோலி வந்துட்டு மோஸ்ட் செஞ்சுரிஸ் அடிச்ச மனுஷன், மோஸ்ட் ஹாஃப் செஞ்சுரிஸ், நிறைய ரன்ஸ் அடிச்ச மனுஷன், கேப்டனா இருந்து நிறைய ரன்ஸ் அடிச்ச மனுஷன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒருத்தர். இப்படி இருக்கிற ஒரு கிரிக்கெட்டர், இப்படி கன்சிஸ்டன்சி இருக்கிற ஒரு கிரிக்கெட்டரை வச்சுட்டு ஆர்சிபி எப்பவுமே தோத்து போகும்போது ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும். ப்ளஸ் அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமும் 18 வருஷமா கூப்பாடு போட்டே அவங்க ஆயுட்காலமே முடிஞ்சு போச்சு. அதுலயும் லாஸ்ட் இயர் வந்து ரொம்பவே கதறிட்டாங்க. இப்படி ஒரு டைமும் எங்களை வந்து ஜெயிக்கிற மாதிரி காமிச்சு வந்து இது பண்ணுறதுக்கு ஒரேடியா நாங்கள் எங்கள் ஃபேண்டமெல்லாம் தூக்கி போட்டுருண்டா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்குலாம் வந்துட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல விராட் கோலிக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கவே மாட்டோமோ அப்படியெல்லாம் ஒரு தாட் வந்து அவரே போன டைம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடந்து இப்போ லாஸ்டா எப்படியோ அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஓகே தான். கொஞ்சம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த ஃபேக்டை. ஆர்சிபி வந்து டோட்டலி 3 டைம்ஸ் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. 2009ல ஒரு டைம், 2012ல, 2016ல. பட் ஒரு டைமும் ஃபைனல்ஸ் வந்து தோத்து போயிடுவாங்க. வின் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த டைம் ஒரு வேளை தோத்துருவாங்களோ அதே மாதிரி. ஏன்னா பஞ்சாப்ல ஸ்ரேயஸ் ஐயர் போடுற எஃபோர்ட் வந்து அவரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு பயங்கரமா எஃபோர்ட் போட்டுட்டு இருந்தார். ஸோ இவரும் வந்து மேபி ஸ்ரேயஸ் ஐயருக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கலாம், அவர் ரிவெஞ்ச் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஆசையும் இருங்க. ஐபிஎல்ல இந்த மாதிரி கப்பை வந்து வாங்கின 8th டீம் அப்படிங்கிற ஒரு பெருமைக்குள்ளாயிட்டாங்க ஆர்சிபி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸை யாரும் கிண்டல் பண்ண முடியாது. எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க. என்னன்னா, சில பேருக்கு மும்பை இந்தியன்ஸ் பிடிக்காது, சில பேருக்கு சிஎஸ்கே பிடிக்காது. அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு டீம் பிடிக்காம இருக்கலாம். பட் ஒட்டுமொத்த பீப்புளுக்குமே ஆர்சிபி பிடிக்காது அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அது ஏங்க? எல்லா டீமோட ஃபேன்ஸுக்கும் ஆர்சிபி மட்டும் பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு. அது ஏன் அப்படி? அப்படி என்னதான் அவங்க பண்ணிட்டாங்க? என்னதான் நடந்துச்சு? தெரிஞ்சா யாராவது சொல்லுங்களேன்.